இன்றைக்கி நம்ம குவிஸ் டைமில் 20 டெய்லி யூஸ் வேர்ட்ஸ் வித் மீனிங் அண்ட் எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் டைம் இருக்குது. ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஸ்கோர் என்னங்கிறத கண்டுபிடிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் borrow? ஆன்சர், டு டேக் சம்திங் டெம்பரரிலி. borrow அப்படின்னா கடன் வாங்குதல் அப்படின்னு அர்த்தம். இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, கேன் ஐ borrow your pen? நான் உன் பேனாவை கடன் வாங்கலாமா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அரேஞ்ச்? ஆன்சர், டு ஆர்கனைஸ். அரேஞ்ச் அப்படின்னா ஒழுங்குபடுத்துதல் அல்லது ஏற்பாடு செய்தல் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், அரேஞ்ச் த புக்ஸ் ப்ராப்பர்லி. புத்தகங்களை ஒழுங்காக அடுக்கு. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அவாய்ட்? ஆன்சர், டு ஸ்டே அவே ஃப்ரம். அவாய்ட் அப்படின்னா தவிர்த்தல் அல்லது விலகி இருத்தல் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், அவாய்ட் பேட் ஹேபிட்ஸ். கெட்ட பழக்கங்களை தவிர்க்கவும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிரேவ்? ஆன்சர், ஃபியர்லெஸ். பிரேவ் அப்படின்னா தைரியமான அல்லது துணிச்சலான அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், ஹீ இஸ் அ பிரேவ் பாய். அவன் ஒரு துணிச்சலான பையன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கேர்ஃபுல்? ஆன்சர், பேயிங் அட்டென்ஷன். கேர்ஃபுல் அப்படின்னா கவனமான அல்லது எச்சரிக்கையான அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், பி கேர்ஃபுல் வைல் கிராசிங் த ரோட். சாலையை கடக்கும்போது கவனமாக இருங்கள். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிசைட்? ஆன்சர், டு சூஸ். டிசைட் அப்படின்னா முடிவு செய்தல் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், ஐ டிசைடட் டு ஸ்டடி இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் படிக்க முடிவு செய்தேன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இம்ப்ரூவ்? ஆன்சர், டு மேக் பெட்டர். இம்ப்ரூவ் அப்படின்னா மேம்படுத்துதல் அல்லது முன்னேற்றுதல் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ். நான் என் ஆங்கிலத்தை மேம்படுத்த விரும்புகிறேன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இனஃப்? ஆன்சர், சஃபிஷியன்ட். இனஃப் அப்படின்னா போதுமான அல்லது தேவையான அளவு அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், திஸ் வாட்டர் இஸ் இனஃப். இந்த தண்ணீர் போதுமானது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எம்டி? ஆன்சர், நாட் ஃபில்டு. எம்டி அப்படின்னா காலியான அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், த பாட்டில் இஸ் எம்டி. பாட்டில் காலியாக உள்ளது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்வைட்? ஆன்சர், டு கால் someone டு கம். இன்வைட் அப்படின்னா அழைத்தல் அல்லது அழைப்பு விடுத்தல் அப்படின்னு அர்த்தம். ஐ இன்வைட்டட் மை ஃப்ரெண்ட். நான் என் நண்பரை அழைத்தேன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜேர்னி? ஆன்சர், அ ட்ரிப். ஜேர்னி அப்படின்னா பயணம் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், த ஜேர்னி வாஸ் லாங். பயணம் நீண்டதாக இருந்தது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சூஸ்? ஆன்சர், செலக்ட். சூஸ் அப்படின்னா தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரிப்பேர்? ஆன்சர், டு ஃபிக்ஸ். ரிப்பேர் அப்படின்னா பழுது பார்த்தல் அல்லது சரி செய்தல் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள்,
He repaired the bicycle. அவர் சைக்கிளை சரி செய்தார். What is the meaning of remember? Answer to recall. Remember அப்படின்னா நினைவில் வைத்துக் கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா remember my name. என் பெயரை நினைவில் வைத்துக்கொள். What is the meaning of simple? Answer easy. Simple அப்படின்னா எளிய அல்லது சுலபமான அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் this question is simple. இந்த கேள்வி எளிதானது. What is the meaning of suggest? Answer to recommend. Suggest அப்படின்னா பரிந்துரைத்தல் அல்லது ஆலோசனை கூறுதல் அப்படின்னு அர்த்தம். I suggest this book. நான் இந்த புத்தகத்தை பரிந்துரைக்கிறேன். What is the meaning of usually? Answer normally. Usually அப்படின்னா பொதுவாக அல்லது வழக்கமாக அப்படின்னு அர்த்தம். I usually wake up early. நான் பொதுவாக சீக்கிரம் எழுவேன். What is the meaning of receive? Answer get. Receive அப்படின்னா பெறுதல் அல்லது பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் I received a medal. நான் ஒரு பதக்கம் பெற்றேன். What is the meaning of important? Answer necessary. Important அப்படின்னா முக்கியமான அப்படின்னு அர்த்தம். Health is important. ஆரோக்கியம் முக்கியமானது. What is the meaning of prepare? Answer get ready. Prepare அப்படின்னா தயாராகுதல் அல்லது தயார் செய்தல் அப்படின்னு அர்த்தம். Prepare for the exam. தேர்வுக்கு தயாராகுங்கள். இப்போ நம்ம 20 டெய்லி யூஸ் வேர்ட்ஸ்க்கான அர்த்தத்தையும் அதுக்கான எக்ஸாம்பிளையும் பார்த்தோம். உங்கள் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.